பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. y பெருக்கல் e பவர் x by y dx is equal to x பெருக்கல் e பவர் x by y plus y பெருக்கல் dy. இதை பார்க்கும்போது தெரியுது இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து dy by dx is equal to நமக்கு ஒரு y by xல வந்து ஒரு ஃபங்க்ஷனா இருந்தா போதுமானது. இங்க நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, நமக்கு x by yல இருக்குது. அதனால இன்னொரு ஃபார்மும் நமக்கு அக்செப்டபிள் தான். அதாவது என்னது, dx by dy is equal to some h of x by y. இந்த வடிவத்துல இருந்தாலும் அது வந்து நமக்கு சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு தான் ஆகும். ஸோ அந்த வடிவத்துக்கு நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு எழுதிக்கலாம். y பெருக்கல் e பவர் x by y dx is equal to x பெருக்கல் e பவர் x by y plus y dy. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது dx by dy வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இங்க மீதி என்ன இருக்கு, நமக்கு x e பவர் x by y plus y இருக்குது டிவைடட் பை இங்க வந்து என்னது, நமக்கு y e பவர் x by y இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு y வந்து வெளியில எடுக்கிறேன். ஸோ y வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க வந்து என்னது வெறும் 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 பிளஸ் இங்க வந்து என்னது x மட்டும் தான் இருக்குது. அதனால x by y மாறிடும். ஓகே, e பவர் x by y. ஓகே, டிவைடட் பை இங்க வந்து என்னது y பெருக்கல் e பவர் x by y. இப்போ நமக்கு yயும் yயும் கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு dx by dy 1 பிளஸ் x by y பெருக்கல் e பவர் x by y டிவைடட் பை e பவர் x by y. ஸோ இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. அதனால இது வந்து ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். ஸோ இந்த சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனுக்கு என்னது 1 அப்படின்னு நான் பெயர் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இது சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு இருக்கிறதுனால நமக்கு இந்த வடிவத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், y is equal to vx அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால x is equal to vy அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ x is equal to vy என 1ல் பிரதியிட. ஸோ நம்ம வந்து 1வது ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ நமக்கு x is equal to vy அப்படிங்கிறதுனால இதை வந்து என்னது dx by dy எப்படி இருக்கும், இங்க v வச்சுக்கிட்டு, அதாவது இது பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கல் விதி பயன்படுத்த போறோம். v வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 பிளஸ் y வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dy. ஓகே, ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்னது முதல் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 1வது ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இங்க என்ன இருக்குது, dx by dy இருக்குது. அதனுடைய மதிப்பு வந்து இந்த இருக்குது. ஸோ v பிளஸ் y dv by dy is equal to, ஓகே, இங்க வந்து என்னது நமக்கு 1 பிளஸ், ஓகே, x by y தேவை நமக்கு. x is equal to v by vy அப்படின்னு இருக்கிறதுனால x by yங்கிறது என்னது நம்மளுடைய v. ஸோ 1 பிளஸ் v e பவர் v டிவைடட் பை இங்க e பவர் v. ஓகே, ஸோ இந்த பிளஸ் v இந்த பக்கம் போட்டேன். இங்க மீதி என்ன இருக்கு, நமக்கு y dv by dy அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு 1 பிளஸ் v e பவர் v இருக்குது. இங்க கீழே வந்து e பவர் v இருக்குது. இந்த பிளஸ் v இந்த பக்கம் வரும்போது மைனஸ் v மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பொதுவாக எல்சிஎம் எடுக்கிறேன். நான் e பவர் v தான் எல்சிஎம். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, 1 பிளஸ் v e பவர் v இருக்குது. இங்க என்ன இருக்குது, மைனஸ் v இருக்குது. ஸோ இங்க வந்து என்னது ஒண்ணுமே கீழே இல்லைங்கிறதுனால e பவர் v மேலே கீழே கொடுக்குறோம். ஸோ e பவர் v. ஸோ இப்போ வந்து என்னது இந்த பிளஸ் e பவர் v மைனஸ் e பவர் v வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா y dv by dy is equal to நமக்கு என்னது இங்க 1 by e power v மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மாறிகளை பிரித்தெடுக்கும் முறையில வந்து அது தீர்க்கலாம். ஸோ v எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டதெல்லாம். இங்க வந்து என்னது e power v dv வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த dy-யும் y இந்த பக்கம் நட்டோம்னா நமக்கு dy by y அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்றோம். ஸோ இன்டகரல் ஆஃப் e power v dv is equal to integral of dy by y plus log c. Okay, so e power v integrate பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், e power v தான் கிடைக்கும். So this is equal to இங்க வந்து நமக்கு log y கிடைக்கும். So நமக்கு mod y, ஏன்னா வந்து என்னது log வந்து ஒரு மிக எண்ணை மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் log. அதனால log of mod y plus இங்க வந்து என்னது log c. Okay, நமக்கு இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன மாறிடும் அப்படின்னா வந்து log of mod cy அப்படின்னு மாறிடும். இங்கே வந்து என்னது e power v இருக்குது. ஸோ v அப்படிங்கிறது என்னது நமக்கு
x is equal to vy அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ v அப்படிங்கிறது என்னது x by y. ஸோ e பவர் x by y. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.